இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தமிழ்நாடு கிளையின் 215வது மாநில செயற்குழு கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இன்று நடைபெற்றது. தமிழ்நாடு INTUC-யின் மாநில செயற்குழு கூட்ட தலைவர் காலன் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஆதிகேசவன், மூத்த துணைத் தலைவர்கள் கல்யாண சுந்தரம், சவுந்தரராஜன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். பொருளாளர் தேவராஜா உள்பட திரளான நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வருடத்தில் 100 நாள் வேலைவாய்ப்பு அளித்து 80% ஒரு நாளைக்கு தினக்கூலி வழங்கி ஏழை எளிய மக்களுக்கு பயனடைய வைத்த அரசுக்கு நன்றி தெரிவித்தும் ESI கார்ப்பரேஷன் தொழிலாளர் நலனில் அதிக அக்கறை காட்டி செயல்படுவதை பாராட்டி கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் பென்ஷன் குறைப்பு திட்டத்தை கைவிட பிராவிடென்ட் ஃபண்ட் நிர்வாகம் காம்புடேஷன் செய்யும் வசதியை மீண்டும் தொடர்ந்து அமல்படுத்த வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டம் முடிந்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தலைவர் காலன், தமிழக INTUC தலைவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க வேண்டும் என கூறினார். மேலும் ஆரணி மற்றும் திண்டுக்கல் தொகுதிகளில் போட்டியிட வாய்ப்பு தர வேண்டும் என்றும் அப்பொழுது காங்கிரஸை கேட்டுக் கொண்டார். அப்படி 2 தொகுதிகளிலும் வாய்ப்பு தராவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தலைவர் காலன் கூறினார்.